ரெட்டிப்பு வருமானம் சொன்னாங்க. ரெட்டிப்பு வருமானம் கிடைப்பதற்கு நான் வெளிநாடு அமெரிக்கா சென்றபோது புஃபாலோ பால் பண்ணைக்கு போனேன். நம்ம விவசாயம்னா எல்லாமே கால்நடை வளர்த்திட்டு இருக்கிறோம். நம்ம பசுமாடு வளர்த்துறோம், எருமை வளர்த்துறோம், எல்லாமே பால் கறக்குது. இன்றைக்கி டைரி கொடுத்துட்ருக்குறோம். ஆக இதற்கு ஒரு மாற்றம் தேவை என்பதற்காக நான் நேரடியாக போய் இந்த புஃபாலோ பால் பண்ணைக்கு போய் அங்கே இருக்கிற அதிகாரிகளோடு அங்கே இருக்கிற பால் பண்ணையெல்லாம் ஆய்வு செய்கின்ற பொழுது ஒரு பஸ்ஸு 65 லிட்டர் ஒரு நாளைக்கு கொடுக்குது. நேரடியாகவே நான் பார்த்தேன். அப்போ நம்முடைய மாநிலத்திலையும் இப்படி இப்போ கலப்பின பசுக்களை உருவாக்கி விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய கால்நடை பூங்கா தலைவாசலில் 1020 கோடி நினைக்கிறேன், 1050 ஏக்கரில் நான் கட்டி அது துவக்கிற நேரத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு போச்சு. முதற்கட்டமாக கால்நடை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை மட்டும் அது திறந்தேன். பிறகு அது இருக்க பெரிய கட்டடம், அந்த விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுக்குற அளவுக்குலாம் அது ஒரு கட்டடத்தை கொண்டாந்தோம். இந்த அரசாங்கம் ஒரு 90% முடிஞ்சிடும், 10% முடியாது இருந்தது. 4 ஆண்டுகளமாக அந்த 10% எழுதிட்டு போய் போன ஆண்டு கடுமையாக நான் சட்டமன்றத்தில் பேசுனால திறந்துட்டு அப்படியே கிடப்பில் போட்டாங்க.